தமிழினம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. ஓகே சார். சார், இப்போ அது ஓபிஎஸ் கூட சொல்லியிருக்கிறார், எல்லா மாவட்டங்கள்லையும் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கருத்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட என்டிஏலேருந்து வெளியேறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? எங்களை அழைக்காதது வருத்தம் அழைக்கிறதுன்னு சொன்னால் அந்த வாக்காளர்கள் சிம்பதி ஓபிஎஸ் பக்கம் நிற்கும். அவராக கோவப்பட்டுட்டு போகலை. எங்களை நீங்கள் அவமானப்படுத்திருக்கீங்க, எங்களை அழைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லைங்கிற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். எங்களை அழைக்காதது வருத்தம் அளிக்கிறதுங்கிறது அது பெரிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஒரு வேல்யூ தமிழக அரசியல் களத்துக்குள்ள உண்டு, வாக்காளர்கள் மத்தியில் உண்டு. எல்லாத்துக்குமே முடிவு 2026 தேர்தல் முடிவில் தான் அது தெரிய வரும். தமிழக அரசியல் சூழல் ஏதோ ஓபிஎஸ் அப்செட்டாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார், என்ன கணக்கு சார்? ஓபிஎஸ்ஸை பொறுத்தளவில் அவருக்கு தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கலண்டருங்கிற மாதிரி ஒரு காட்ஸ் வில்லில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் பொதுவாக வரும். ஓகே. இப்போ அவரோட அப்செட்டுக்கு காரணம் என்னென்னா 20% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமியை டெல்லி பாஜக மதிக்குது. இவரால் 13% வாக்குகளை அதிமுக அடி வாங்கியிருக்குது. அது இவரை எடப்பாடி இல்ட்ரீட் பண்ணது தான் காரணம். ஆனால் இங்கே அரசியல் களத்துக்குள்ளே 20 எடுத்த எடப்பாடிக்கு மரியாதை இருக்குது. அதோட ஒரு தாக்கம்தான் ஓபிஎஸோட முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கிறது காரணம். இப்போ இதில் என்டிஏ கூட்டணி குறித்து யோசிக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு ஓபிஎஸ் வந்திருக்காரா? அதாவது ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான் அரசியல். என்டிஏலேருந்து ஓபிஎஸ்க்கு என்ன ஆஃபர் வருது? ஓபிஎஸ்ஸை கண்டு மிரண்டு போய் தான் நயனார் நாகேந்திரன் அதிமுக விட்டு விலகினார். இப்போ அதிமுக தலைவர் அல்ல நயனார் நாகேந்திரன், பாஜகவின் தலைவர். அன்னைக்கு ஓபிஎஸ்க்கு எதிராக மறவன் துரோகம் பண்ண மாட்டான், நான் மறவனாக இருந்தா நீ சசிகலாவுக்கு துரோகம் பண்ணியான்னு ஒரு அபத்தமான இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு எதிராக நயனார் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் இரட்டை தலைமையில் ஓபிஎஸ் வந்ததுனால தான் அவர் நயனார் இது போனார். ஒரு மறவர் தான் அரசியல் ரீதியாட்டு போட்டியாளராக இருக்க முடியும். இது இயல்பு. வெளியே ஜாதி பேசுவாங்க, அதனால உள்ளுக்குள்ள அந்த இதுகள் அப்படித்தான் இருக்கும். அப்போ அன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறது வரை ஓபிஎஸ்க்கு ஒரு சம்வாட், அதில் கூட அண்ணாமலை ஃபஸ்ட்டில் கம்யூனலாக இருக்காருன்னு மருது போன்றவங்கலாம் சொன்னாலும் கூட எடப்பாடி தான் அண்ணாமலைக்கு ஒரு போட்டியாளருங்கிறதுலையும் அண்ணாமலையை ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ண சூழ்நிலையும் அண்ணாமலை ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவத்தை அவரால் முடிந்த வரையில் கொடுத்து தான் அந்த அரசியலை பண்ணினார். என்டிஏக்குள்ளே அவரை ரீட்டைன் பண்ணணும்னு நினச்சார். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே டிடிவி ஓபிஎஸ் கையில் வருங்கிற மாதிரியெல்லாம் அண்ணாமலை அந்த முக்கியத்துவ வாக்கு எடுக்கிறதுக்காக ரொம்ப ஓங்கி ஸ்ட்ராங்கெல்லாம் பேசினார். அது அவரோட அரசியலை அவர் தெளிவாக பண்ணார். இப்போ ஓபிஎஸ்ஸுக்காக யார் பேச போகிறான்னு சொன்னால் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பேசணும். அவர் எடப்பாடிக்கு முழு ஒரு ஆதரவு வளையத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். ஸோ இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸுக்கு இருக்கிறது அவருடைய மக்கள் பலம்தான். அவர் மீது அனுதாபம் கொண்ட மக்கள் சக்தி தான் அவருக்கு பலமாக இருக்குது. அதை எப்படி வெளிப்படுத்த போகிறாரு, எந்த வகையில் வெளிப்படுத்த போகிறாருங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். கண்டிப்பாக சார். இப்போ என்டிஏவோட மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல ஓபிஎஸ் இருந்தார். அந்த நம்பிக்கையை பாஜக கரெக்டாக எடுத்துக்கலையோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா? 20% எடப்பாடி ஓட்டை தான் அவங்க பெருசாக கருதுறதை தான் பார்க்கணும். நானே அதை சொல்லிட்டேனே, மேக்சிமைஸ் ஆன்டி மோடின்னு சிபிஎம் சொல்லும்போது அதை மினிமைஸ் ஆன்டி மோடின்னு பிஎம்ஓக்கு சொன்னது நாங்கள் தான். மோடிக்காக மோடி பார் பிஎம் 2020க்காக நாங்கள் சொன்னோம். பட் எடப்பாடி விஷயத்தில் நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா, இவரை 2026 தனியாக விட்டு 15% கீழே கொண்டு போயிட்டு 29 அவரை சரண்டர் பண்ணிக்கலான்னு நினச்சோம். அவர் காம்ப்ரமைஸுக்கு வரும்போது இவங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அச்சம் இருக்குன்னா, நாம் எடப்பாடி கூட மோதி சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி மேலே போயிடுவாரோங்கிற ஒரு அச்சம் பாஜகவுக்கு இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காதது வீக். என்ன அச்சம் இருந்திருக்கும்னா, சீமானோட ஒரு விழல் குறைஞ்ச ஓட்டு போயிருமோ, குறைஞ்ச ஓட்டு போனால் அது இதாகுமோன்னு அச்சம் இருந்திருக்கலாம். ஸோ அரசியலில் அந்த அச்சத்தின் வெளிப்பாட்டில் அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் வரும்போது அந்த காம்ப்ரமைஸை பண்ணிக்கிறாங்க. எடப்பாடி கூட அந்த அச்சம் இருந்திருக்கலாம். அண்ணாமலை எமர்ஜ் ஆகிட்டார்னா நம்ம இதாயிருமோ, அப்போ ஒரு காம்ப்ரமைஸுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த 20
15 ஆக்கி அதுக்கப்புறம் அவரை கையில் எடுக்கலாங்கிறது தான் நம்ம எண்ணம். அது 20-25 ஒரு வேளையில் நம்ம கீழே போயிருமோங்கிற அச்சம் இவங்களுக்கு வரவும் ஒரு காம்ப்ரமைஸ் வருது. அவரும் 15,000 ஒரு அச்சம் வரும்போது அவரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாப்புல. இந்த காம்ப்ரமைஸுக்கு சீட் ஷேரிங் எப்படி இருக்குங்கிறதா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக சார். நீங்கள் எப்போதுமே எடப்பாடியோட நம்பகத்தன்மையை நீங்கள் ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கு ஒரு ஆளுமை. நீங்கள் இப்போ வந்து ஓபிஎஸ்ஐ கம்பேரிட்டிவ்லி, ஏன்னா இப்போ லாயலிஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறப்ப ஓபிஎஸ் தானே சார் இபிஎஸ்ஐ விட என்டிஏக்கு லாயலாக இருக்கிறார். கண்டிப்பாக அரசியலில் லாயலிஸ்ட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்குறாங்க. ஓகே, ஸ்ட்ரென்த்து 20ங்கிறதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. தெரியும், எடப்பாடி தெரியாமல் இல்லை, ஆனால் அந்த 20% பலம் பேசுது சார். இப்போ இந்த கூட்டணியில் இருந்த இப்போ இபிஎஸ்ஸை வந்து இப்போ இவங்க கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் டிடிவிலாம் வந்தாங்கன்னா அது எப்படி சார் கெமிஸ்ட்ரி ஜெல் ஆகுமா? முதல்ல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சீட் ஷேரிங் முடியணும். ரெட்டையில் 2 சீட்டில் நின்னா தாமரை 1 சீட்டில் நின்னாகணும். இதற்கு என்ன முடிவுன்னு வந்த பிறகு தான் இந்த 11.4%, 18 சொல்லலை, 11.4% தாமரை ஓட்டு ரெட்டலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறத பற்றி பேச முடியும். மீதி இருக்கக்கூடிய 4.3 பாமக அது தனி ஸ்டைலில் போகிறாங்க. அவங்க இப்போ என்டிஏ பற்றியே பேசுகிறதில்ல. எல்லாரும் சொன்னாங்க டாக்டர் ஐயா அதிமுக கூட்டணின்னாப்புல. ஃபஸ்ட்டில் என்ன சொன்னாங்க, அதிமுக பாமக தான் கூட்டணி வருதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. உங்கள் மனச்சாட்சியை தொட்டு பார்த்துக்கிடுங்கப்பா சொன்னீங்களா இல்லையா? நான் ஒருத்தன் தான் சொன்னேன், டாக்டர் ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட்ன்னு. பெரிய வார்த்தை, டாக்டர் ஐயா இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தை உண்மை, எனக்கு தெரியும் அவரை. அதனால் அந்த இடத்த அதுக்குள்ளே அவரை க்ளோரிஃபை பண்ணி அதை சொன்னேன். அதே மாதிரி அவர் எடப்பாடியை பலப்படுத்திக்கிட்டு நாம் ஒன்றும் இல்லாமல் போகிறதில்ல என்ன லாபம்னு முடிவெடுத்தார். ஸோ இப்பவும் அவர் வந்து கூட்டணி போய் 5 சீட்டு தான் வந்தோம், தனித்து 4 சீட்டு ஜெயித்தோன்னு சொன்னால், அவர் வந்து இப்போ சௌமியா அன்புமணி பெண்ணகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, தர்மபுரி 3 செக்மெண்ட்டில் லீடு எடுத்ததை கணக்கு போடுறாரு. மல்டிகானர் கண்டஸ்ட் தன் கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறாரு. என்டிஏ அதிமுகன்னு பெருசாக போனால் நாம் மாட்டிக்கிடுவோம். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது, ஈர்ப்பு சக்தி கிடையாது. ஸோ அவரால் சேலம் தர்மபுரி வெள்ளாள கவுண்டர் தவிர வேறு யாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாமகவுக்கு தர முடியாது. அப்போ ஸோ வெள்ளாள கவுண்டர்களை அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கக்கூடிய சேலம் தர்மபுரி எம்எல்ஏக்களை எடப்பாடி ஆளாட்டே மாறிட்டாங்க 2-3 பேர். அப்போ அவர் இவங்களெல்லாம் கடலில் தூக்கி போடவுன்னு சொல்கிறாரு. அவர் வேறு ஸ்ட்ராட்டஜியை மூவ் பண்ணுறாரு. அவரோட கணக்கு எடப்பாடி கூட போனாலும் நமக்கு லாபம் வராது. இப்போ நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிடுங்களா, 2014 திமுக கிட்டேருந்து முரண்பட்டு போனாங்க, 16 சேர்றாங்க. 16 5 சீட்டு தானே காங்கிரஸ் ஜெயித்தாங்க. அதுவும் எதிர்ப்போட்டு பிரிஞ்சனால தான் 5 சீட்டும் ஜெயித்தாங்க. ஆனால் திமுக 1-1 ரெட்டலையோட அதிக சீட்டு உதயசூரியன் ஜெயித்தாங்களே. அப்போது பிரிஞ்சு போனாலும் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இப்போ 2021க்கு பிறகு ஓபிஎஸ் ஒற்றை தலைமை ஆனதில் பாதிப்பு, எடப்பாடிக்கு உங்களுக்கு மோதல் வந்ததில் பாதிப்பு. 36 சீட்டு எங்களால் ஜெயித்தீங்க, உங்களால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனிச்சு நின்றுருக்காங்க. ஸோ அவர் எடப்பாடி கூட்டணி தங்களுக்கு சாதகம் அமையாதுன்னு நினைக்கிறாரு. டாப் ஆஃப் தி ஆல் இடைத்தேர்தலில் கணக்கில் எடுக்கக்கூடாதுன்னு அவங்கவுங்க வசதிக்கு பேசிக்குவாங்க. ஆனால் டாக்டர் ராமதாஸ் கணக்கில் எடுக்கிறார். 36% அதிமுக ரெட்டையில ஓட்டில் 12% தான் அவருக்கு வந்திருக்கு, வன்னியர் ஓட்டுகள் தான் வந்திருக்கு. 23% நான் வன்னியர்கள் வந்து ஸ்டாலினுக்கு போயிருக்கு. இந்த இடம் தான் ஸ்டாலின் வந்து இடைத்தேர்தல்களை தாண்டி பெருசாக போயிட்டார். நாம் தமிழர் ராவணன், இடும்பாவனம் கார்த்திகெல்லாம் போராட்டத்தை ஆதரித்து சீமான் பேசியும் அங்கே வந்தது 1% வாக்கு தான். அப்போ நீங்கள் சீமானுக்காவது ஒரு 10-15% வாக்கு எடப்பாடியால் போயிருக்கும்னால அது ராமதாஸுக்கு வந்து எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்புவார். ஆனால் அது டைரெக்டாக பாமகவை தோக்கடிக்கிறதுக்கு 23% பறையர்கள், செங்குந்தர், உடையார், அகமுடையார், கிராமணி வந்து எங்களையும் சொல்லுங்கள், நாங்களும் அப்படி தான் இருக்கோம், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இவங்க எல்லாம் வந்து ரெட்டையில வாக்கு போட்டவங்க உதயசூரியனுக்கே போட்டுட்டாங்க. அப்போ டாக்டர் என்ன நினைக்கிறாரு, குரு இன்னைக்கு வன்னியர் ஐக்கான் ஆயிட்டார். வன்னியர் ஐக்கான பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி குருவை கொண்டு வர்றதுக்கு குருவுக்கு மருமகன் மனோஜ், விருதாம்பிகை இவங்கெல்லாம் வந்து வன்னியரின் அடையாளமாக கொண்டு வர்றதுக்கு பல வன்னியர் அமைப்புகள்கிட்ட இது பண்ணி பெரிய அளவில் சென்னைக்குள்ளே கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. என்டையர் நார்தன் தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு சமூகம் பெரிய அளவில் கூடக்கூடிய இடமாட்டு ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க தரப்பு வந்து இன்னைக்கு
பாமகவுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ணுறாங்க. தென் பரைம்பருத்துப்பட்டி ராஜேந்திரன் ஒரு சாஃப்டான வன்னியர். அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணினாலும் ஆரம்பத்திலே பண்ணியிருக்கணும், லேட்டாக பண்ணாலும் அந்த பகுதியிலேருந்து ஸ்டாலின் அவரை வந்து அமைச்சராக்கியிருக்காரு. தென் லட்சுமணன் அவர் மாவட்ட செயலாளராக்கியிருக்காரு. இப்படி ப்ரோ வன்னியர் பண்ணி 2009 பாமகவை தோக்கடிச்ச மாதிரி, 19 தோக்கடிச்ச மாதிரி, 21 தோக்கடிக்க மாதிரி பறையர், கிறிஸ்தவ முஸ்லீம், உடையார், செங்குந்தர், இப்படி அதர் காஸ்டையும் கன்சால்டேட் பண்ணி பாமகவை கிராண்ட் அலையன்ஸில் நின்னாலும் ஸ்டாலினால் தோக்கடிக்க முடியும். எப்படி காங்கிரஸ் வந்து தோற்று போச்சோ, கூட்டணி முறிச்சுக்கிட்டு வந்த பிறகு 5க்குமே கேரண்டி இல்லாமல் போயிடும். ஸோ டாக்டர் ராமதாஸ் வந்து தனித்து போட்டியிடணும், அதிக சீட்டு நிற்கணும், கட்சியை ஒரு 6% பார்ட்டியாட்டு காப்பாற்றணும், அதில் 5-6 சீட்டு வந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் 29 நம்ம பொலிட்டிக்கல் பெரிய பிளேயராக இருக்க முடியும், மத்தியில் 9 பெற்ற அந்த மந்திரி சபை வாய்ப்பை 29 பெற முடியும்னு அந்த எம்பி வந்தால் தான் முடியும்னு நினைக்கிறாரு. தமிழகத்துக்குள்ளே கோலைக்க முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை. அது எடப்பாடியை நம்பி சீட்டு ஜெயிக்க முடியாதுங்கலாம் உறுதியாக நம்புகிறாரு. ஸோ அவர் என்டிஏக்குள்ளே இருந்தாலும் தனி ஆவர்த்தமாக தன் அரசியலுக்கு எது நல்லதோ அதை பார்க்குற வேலையை அவர் பார்க்குறாரு. ஸோ அவர் அந்த என்டிஏ நெட்டுக்குள்ளே வச்சு பேச முடியாது. அவர் 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தன்னோட முடிவு அறிவிப்பார். பலமுனை போட்டியாக தமிழக அரசியல் களம் போகிறது தான் தனக்கு ஜெயிக்க முடியும்னு நம்புறாரு. இருமுனை போட்டின்னா ஸ்டாலின் எதிர்ப்போட்டெல்லாம் கன்சால்டேட் பண்ணி தோக்கடிச்சிருவாருன்னு கருதுறாரு. பலமுனை போட்டின்னா எதிர்ப்போட்டு சதரும் அதில் தான் வெற்றி பெற முடியும்னு நம்புறாரு. இன் ஷார்ட், எடப்பாடியால் பாமகவுக்கு டாக்டர் ராமதாஸுக்கு அவர் சார்ந்த வன்னியர் இனத்துக்கு லாபம் இல்லைன்னு நினைக்கிறாரு. அது எடப்பாடியை வளர்த்து விட்டுரும். நாளைக்கு அவர் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்தாலும் சரி, ரொம்ப டீசிங்காக அதை பலம் பெற்றதும் அவமதித்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுக்காண்டாம், நமக்கு லாபம் இல்லாத ஒரு அரசியலை நம்ம அதில் பண்ணாண்டாம். எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி நமக்கு என்னன்னு நினைக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாரும் அப்போ திமுகவை தோக்கடிக்காண்டாமா, திமுகவை தோக்கடிக்குமான்னு வருவாங்க. சரிங்க, திமுகவை தோக்கடிக்கணும், அஜித்குமாரை வச்சா கூட 5% ஓட்டு கிடைக்கும், தீபா ஜெயக்குமாரை வச்சா கூட 5%, காஸ்ட் நியூட்ரல், பிராமணர், எடப்பாடி சம்மதிப்பாரா திமுக தோக்கடிக்கிறதுக்கு? திமுக தோக்கடிக்கிறதுக்கு தீபா ஜெயக்குமாரை வச்சா 5%, ஜெயலலிதா வச்ச மாதிரி கிடைக்கும். ஜெயலலிதா என்ன பிற்காலத்தில் ஜெயலலிதா பொறுப்பேற்று சாதிச்சாங்க, அதை நான் மறுக்க வரல. பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பொசிஷன் என்ன? அப்போ இன்னைக்கு தீபா ஜெயக்குமாரை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவாரா எடப்பாடி பழனிசாமி? இல்லை அஜித்குமாரை சொல்லுவாரா? கூட 5% ஓட்டு கிடைக்கும். ஆக திமுக எதிர்ப்புங்கிறதெல்லாம் பகல் வேஷம், போலி வேஷம். இன்னும் சொல்ல போனால் கலைஞர் மாதிரி எதிர்ப்பு ஸ்டாலினுக்கே இல்லை. இப்போ தென் மாவட்டத்தில் நாடார்கள்லாம் பரவாயில்லப்பா, அவர் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜன்னு தெளிவாக பதிவு பண்ணி வச்சுட்டார. காமராஜால் தான் தேவர்கள் இந்த அளவுக்கு முன்னேறினாருங்கிறத ஸ்டாலின் சொல்லாமல் சொல்கிறாரு. காமராஜ் அந்த அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரலன்னா தேவர்கள் இப்படி முன்னேறி இருக்க முடியும், வன்னியர்கள் எப்படி முன்னேறி இருக்க முடியும், 64க்கு பிறகு நாம எப்படி இந்த அளவுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் வந்திருக்க முடியும், வெள்ளாள கவுண்டர் 74க்கு பிறகு எப்படி வந்திருக்க முடியும்? ஸ்டாலின் தாப்பா அதை சொல்கிறாரு, கலைஞர்லாம் இதை சொல்லலை. மற்ற திராவிட இயக்க தலைவர் ஜெயலலிதாலாம் இதை பற்றி பேசுறதுக்கே கொமட்டிச்சு கசந்தது. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாருன்னு ஸ்டாலினை தென் மாவட்டங்களில் நாடார்கள் வந்து அதை பாராட்டுறாங்க. ஸோ திமுக எதிர்ப்புங்கிறது கலைஞர் எதிர்ப்பு அளவுக்கு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. மேலும் எதிர்ப்பு அரசியலுங்கிற இதுக்குள்ளே வந்து யாரும் தங்களை அழிச்சிக்க மாட்டாங்க. ஸோ இது எடப்பாடி சார்ந்த 4 பேர்கள் வந்து திமுக எதிர்ப்புன்னு பிரச்சாரம் பண்ணால் அதுக்கெல்லாம் மயங்கி விழுறது ஏமாறக்கூடிய ஆள் கிடையாது டாக்டர் ராமதாஸ். தனக்கென்ன பொலிட்டிக்கல் கெயின், சமூகத்துக்கு என்ன கெயின், தன் கட்சிக்கு என்ன கெயின்னு பார்க்குறாரு. அதில் எடப்பாடியை சிஎம்ஆம் நிறுத்ததில் எந்த வகையிலும் தனக்கு பலன் கிடையாது. இந்த கட்சிக்காரன் 4 பேரே அந்த பகுதியில் 2-3 பேரே எடப்பாடிக்கிட்டே பைண்டிங் ஆகிட்டான். அதனால தான் அவனோட கடலில் தூக்கி போடுவோங்கிறாரு. ஒரு அருள் எப்படி டாக்டர் ஐயா ஏற்றுக்குவார்? எடப்பாடி காலில் விழுறாரு ஒரு எம்எல்ஏ, டாக்டர் ஐயா எப்படி ஏற்றுக்குவார்? ஸோ இப்படியெல்லாம் பல அம்சங்களில் பாமகவுக்கு எது நல்லது, ஃபியூச்சரில் பாமக எப்படி பயணிக்கணும், அதெல்லாம் மனசில் கொண்டு 86 வயசுலையும் வில் பவரோட சுற்றுச்சூழலை பார்த்து எங்கேருந்து ஆபத்து வரும், எப்படி நம்மளை ஒழுங்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்க எல்லாம் பார்த்து டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய காய்களை நகர்த்துறாரு. அப்போ என்டிஏக்கு முடிவு மெகா கூட்டணி, அதுக்குள்ளே டாக்டர் ராமதாஸ் இல்லை. ஒருவேளையில் மெகா கூட்டணிக்குள்ளே டாக்டர் ராமதாஸ் வரணும்னா 35 சீட்டுக்கு மேலே கேட்பார் அந்த இடத்துக்குள்ள. சார், நத்தம் விஸ்வநாதன் வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் அதிமுக அந்த மெகா கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ்க்கும் இடம் கிடையாது, டிடிவிக்கும் இடம் கிடையாதுன்னு சொல்கிறார். அந்த முடிவெடுக்கிற இடத்துல அதிமுக இருக்கா? அதிமுக இருக்குன்னு தானே அர்த்தம். 20% பெருசுன்னு தானே அர்த்தம். இதில் ஓபிஎஸ் வந்து ஸ்ரூடு பொலிட்டிஷியன், டிடிவி அவசரப்பட்டுட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் நிதானிக்கணும் அரசியலில்.
அவசரப்பட்டதான் டிடிவிக்கே மைனஸ் ஆயிட்டோன்னு எனக்கு தோணுது. நான் போய் எடப்பாடிக்கு பிரச்சாரம் பண்ணுவெல்லாம் ஒருத்தர் டிடிவி சொல்கிறத அதை நம்ம எப்படி சார் பார்க்க முடியும்? ஏன்னா எலியும் பூனையுமா இருந்தாங்க. அந்த இடத்துல அவசரப்படக்கூடாது. என்ன ஆஃபர்னு வந்த முறை தான் அக்செப்ட் பண்ணணும். என்ன ஆஃபர்னு ஒருத்தர் கையில் வந்த முறை தான் அக்செப்ட் பண்ணணும். அதில் ஓபிஎஸ் அதில் ஸ்ரூடாக அப்ளை பண்ணிட்டார். நத்தவிஸ்வநாதன் சொல்லியிருக்கிறாரா உண்மையிலே? ஆமாம், இப்போ சொல்லியிருக்காரு சார். நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா? ஆமாம், டிவியிலே பார்த்துட்டீங்களா? ஆமாம். அப்போ இருக்கும். அப்போ எடப்பாடி வந்து இவங்களை தனக்கு ஒரு த்ரெட்டாகவே பார்க்குறார். மற்ற செல்வாக்கில்லாத முக்குலத்தோர்களை வச்சு பார்த்துக்கலான்னு நினைக்கிறாரு. நமக்கும் இவங்களுக்கும் அந்த மதுரை மகாத்மாவுக்கும் இந்த பிரச்சனையே இந்த இஷ்யூக்குள்ளே தான் வந்தது. நான் ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவிக்கும் தான் செல்வாக்குன்ட்டேன். அதுக்குள்ள தான் அந்த பிரச்சனையே வந்து அது பெரிய கதை. அதில் இன்னும் நிறைய பேர் அதுக்குள்ளே தாளிக்க வேண்டியது இருக்குது. அது வரலாம், பார்த்துக்கலாம். அவங்க நத்த விஸ்வநாதன் வல்லம்பர் அவர் தான் செல்வாக்கான முக்குலத்தோர்னு எடப்பாடி நினைக்கிறார் போல. அதனால அவரை வச்சு, ஏன்னா இப்போ இந்த 4 மணிக்கு இந்த கூட்டம்லாம் முடிஞ்சு ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்திப்பார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கிடைக்குது. இப்போ ஓபிஎஸோட ஸ்டாண்டு என்டிஏக்கும் பிடி கொடுக்காம ஒரு மாதிரி இருந்துருவாரோ சார்? என்டிஏக்கு ஒரு பிடி கொடுக்கலையே. மோடியோட சாதனையாட்டு இதை சொல்லும்போது இந்திய ராணுவத்தோட சாதனையாக நான் அப்பவே பார்த்துட்டேன். அதில் சீமான் எடுத்த நிலைப்பாடு தான் இன்னைக்கு விஜயை வந்து ரேட்டில்ட் ஆகி பாஜக இருக்க அணியில் கூட்டணி இல்லைன்னு சொல்ல வச்சிருக்கு. விஜய் ரேட்டில்ட் ஆயிட்டாரு சீமானுக்கு நிலைப்பாட்டில். நான் அதை தெளிவாக சொல்கிறத ஜான் ஆரோக்கியசாமி ஃபாலோ பண்ணுறாரு. என்ன சார் சொல்றீங்க? அதாவது நான் அதில் என்ன சொன்னேன்னா, அந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். என் கருத்து வேறு, சீமானுக்கு கருத்து வேறு. பட் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா சீமான் ஒரு கருத்தை சொல்கிறாரு. நான் அந்த கருத்தை எப்படி ஆய்வு பண்ணி பார்க்கணும்னா, புல்வாமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வரும்போது ஹரியானாவில் ஜாட்டுகள் வந்து 50-60% மேலே மோடி தலைமைக்கு ஓட்டு போடுறாங்க. இத்தனைக்கும் சிஎம் ஒரு சத்ரி. அதே மாதிரி மராத்தாக்கள் வந்து ஒரு நான் மராத்தா சிஎம்மாக இருக்கும்போது தேசபக்தியில் ஜாட்டு மராத்தாவும் அந்த அளவுக்கு மோடிக்காக போடுறாங்க. இப்போ நான் சொன்னேன், பிராமணர்கள் மோடி ஆதரிக்கிறதை விட மகாராஷ்டிரா மராத்தாக்களும் ஹரியானா ஜாட்டுகளும் மோடி ஆதரித்ததை நான் போற்றி வணங்குறேன்னு நான் அப்போவே அதை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தேசபக்தி சிவபக்தி உள்ள பிராமண சமுதாய மக்கள் இமாச்சல்லையும் உத்தரகாண்ட்லேயும் ராஜ்புட் சிஎம் பண்ணாலும் கூட பரவாயில்ல, மோடிக்காக நம்ம போடுவோம்னு போட்டு அங்கெல்லாம் 60-70ன்னு எக்கச்சக்க ஓட்டு மோடி தலைமைக்கு வட இந்திய ஸ்டேட்டுகளில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு புல்வாமாவுக்கு ஏறி போச்சு. ஆனால் தமிழ் மண்ணில் மோடியா லேடியான்னு கேட்டு ஒரு மோடி வெறுப்பை ஜெயலலிதா உருவாக்குனாங்க. அவங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டுக்காக இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு மோடி வெறுப்பை கடைசி நிமிஷம் ஜெயலலிதா உருவாக்குனாங்க. அது மோடிக்குமே தெரியும். பட் அரசியல் களத்துக்குள்ளே ஒருத்தர் மோடி கூட அலைன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது அப்படி ஒரு இதை சொல்லி ஓட்டை எடுக்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி நான் ராங்குன்னு சொல்ல மாட்டேன். ஐ எம் ஏ ப்ரூடன் அனலிசிஸ், அது ராங்குன்னு சொல்ல மாட்டேன். பட் அதோட ரிபகர்ஷன்ஸ் வந்து மோடி எதிர்ப்பு அதிமுக வாக்காளர் மனசில் உருவாயிட்டு, அவங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தான் சொன்னாலும் கூட அது ஒரு மோடி எதிர்ப்பையும் அது உருவாக்கி விட்டுட்டு, விளைவு 2019 புல்வாமா இன்சிடெண்ட்டு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, இதுக்கு பிறகு வந்து அதிமுக ஓட்டில் 45 ஓட்டில் 15 ஓட்டு தான் வந்தது. 3 ஓட்டில் 1 ஓட்டு தான் வந்தது மோடி தலைமைக்கு. சீமான் இதை ஃபாலோ பண்ணுறாரு. அதே கணக்கில் சீமான் வந்து இப்போ என்ன பார்க்குறாருன்னா, 2024 எடப்பாடியும் தேசிய கட்சிகள் வேண்டான்னு சீமான் தேசிய கட்சிகள் வேண்டாங்கிறத ரொம்ப எம்பட்டிக்காக ஜான் ஆரோக்கியசாமி கூட அப்போ சொன்னார். 4% தான் சீமானுக்கு வரும்னார். நான் தான் சொன்னேன் 8 குறையாமல் வருங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓரளவு போட்டாங்கன்னா 12 கூட வரலாம், 8 குறையாதுன்னு. அப்போ அந்த இடத்துக்குள்ள சீமான் எடுத்த நிலைப்பாடு, திமுகவும் காங்கிரஸும், திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்கள், தொங்கு சதைகள்னு ஒரு அதிரடியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். இந்த ஸ்டாண்டு தான் 4வது வந்த ஒருத்தர் 8% தான் 2019 எடுத்தோட டபுள் மடங்குக்கு மேலான ஒரு வாக்குகளை கொடுத்தது. அதே ஸ்டாண்டில் இன்னைக்கு கன்சிஸ்டண்டாக சீமான் இருக்கிறாரு, உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. ஆனால் அந்த ஸ்டாண்டில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு அணியாக 23% வாக்கெடுத்தவர் பல்ட்டி அடித்து தன்னை காப்பாற்றுறதுக்கு நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டார். எடப்பாடி கற்பனையில் இவரும் ஸ்டாலின் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு தப்பாக அரசியல் பண்ணுவார். இல்லையா, சீமான் ஒரு பிளேயர், நீங்கள் 19.4, சீமான் 8.2. நீங்கள் சீமான் 1% இருக்கும்போது உங்கள் அம்மா 40% இருந்தாங்க, 41 இருந்தாங்க. இப்போ நீங்கள் 19.4க்கு போயிருக்கீங்க, சீமான் 8க்கு வந்துட்டார். உங்களை கரைச்சி, உங்களை பலகீனப்படுத்தி, உங்களை மெல்ட் ஆக்கி அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் தேய்கிறீங்க, அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு.
அப்போ உங்கள் தேய்மானத்தில் தான் சீமானுக்கு வளர்ச்சி இருக்குது. அதில் சீமானும் நீங்களும் 2024 ஒரே நிலைப்பாட்டில் இருந்தீங்க. தேசிய கட்சிகள் வேண்டாங்கிற நிலைப்பாட்டில் இருந்தீங்க. நீங்கள் அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மாதிரி பிஜு ஜனதா தள் மாதிரி நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் மத்திய அரசை முடிவு பண்ணுவோம்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் 26லையும் கூட்டணி கிடையாது அது இதெல்லாம் சொன்ன நீங்கள் பல்ட்டி அடித்து போன பிறகு சீமான் வந்து அந்த நிலைப்பாடு கொண்ட ஓட்டர்களை கவர ஆரம்பிச்சிட்டார். தேசிய கட்சிகளுக்கு எதிரான அந்த எண்ணம் கொண்ட எடப்பாடிக்கு விழுந்த அந்த 20 நல்ல ஓட்டு தான், அது நான் மறுக்க வரல, பணம் ஒன்றும் பெருசாக செலவழிக்கல. அந்த ஓட்டர்ஸ் வந்து சீமான் தாயா சரியா நிற்கிறான், எடப்பாடி சொன்னதை கேட்கல, பல்ட்டி அடிச்சுட்டார, நம்பகத்தன்மையற்றவர் ஆயிட்டார, நம்ம ஓட்டுக்களை அப்படியே கொண்டு போயிட்டார, நம்ம என்ன கண்ண மூடிட்டு அவருக்கு ஓட்டு போட போகிறோம். சீமான் துணிச்சலான தலைவர், தன் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாரு. அவர் வந்து இந்த அறநிலைத்துறையில் கிறிஸ்தவரும் முஸ்லீமும் போடுவாரான்னு கேட்குறாரு. திருப்பதி தேவஸ்தானத்தில் கிறிஸ்டின் முஸ்லீம் போட முடியுமான்னு கேட்குறாரு. ஹெச்ஆர்என்சியில் கிறிஸ்டின் முஸ்லீம் வருமானு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, மிக ஸ்ட்ராங்காக அந்த புல்வாமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா பாக் போரில் சீமான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசும்போது இது பாஜக மையமாக வச்சு சீமான் எடப்பாடிக்கு ஓட்டை சாப்பிட்றாரு வளர்றாருங்கிறத ஜான் ஆரோக்கியசாமி அப்சர்வ் பண்ணுறாரு. அவர் காப்பி கேட்டு தான், அவர் காப்பி கேட்டு தான், அது நமக்கு தெரியும். அது அவங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி எல்லாம். அப்போ உடனே சரி இந்த மாதிரி ட்ரெண்டு போனால் நம்மளும் பாஜக எதிர்ப்புங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தலைன்னா நமக்கு அது வீக்கன் ஆயிரும். உடனே டக்குனு அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த கருத்தியலோட அச்சம்தான் சீமான் இதில் இந்த கருத்தியலுக்குள்ளே பெருசாக வளர்ந்துருவாங்கிற அச்சம்தான் விஜய இந்த அறிக்கையோட வச்சுருக்கு. ஏன்னா ஏற்கனவே இது சம்பந்தம் அவங்க சொல்லிட்டாங்க, நேரடி கூட்டணி மறைமுக கூட்டணி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்து வாட்ஸ் த நெசசிட்டி? கொள்கை எதிரி, அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அதான் டே ஒன்னே சொல்லிட்டாங்களே, நேரடி கூட்டணி மறைமுக கூட்டணி அடிச்சுட்டாங்களே. இப்போ திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சீமான் இதில் வளர்றாரு, எடப்பாடிக்கு நிலைப்பாட்டை தன் நிலைப்பாட்டிலேருந்து எடப்பாடி மாறிட்டாரு, பல்ட்டி அடிச்சிட்டாரு. சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும்போது அந்த காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிரான வாக்காளர்கள் வந்து சீமானை நோக்கி நகர்றதாட்டு அவங்க உணர்றதும் நாங்களும் இந்த ஸ்டாண்டுக்குள்ளே தான் இருக்குன்னு உள்ளே வந்திருக்காங்க. நன்றி சார். நன்றி.